ஆந்திரப்ரனர்ஷிப் வித் கவிதா பலராமன். இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திரப்ரனர்ஷிப் மார்க்கெட்டிங் டிப்பு ஒன்று பார்க்க போகிறோம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டிங் டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆந்திரப்ரனர்ஷிப்லேயோ அல்லது மார்க்கெட்டிங்லேயோ என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் கேள்விகளாக எழுதி அனுப்புங்க. அதற்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இன்றைக்கு மார்க்கெட்டிங் டிப், சந்தைப்படுத்துதலில் என்ன உத்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கோட டிப்பு கிடையாது. அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு டிப்பு. அப்படின்னா அவங்க யார்? ஆந்திரப்ரனர்ஸாக இருக்கலாம், அல்லது ஆந்திரப்ரனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யாராக வேணால் இருக்கலாம். ஸோ பொதுவாக ஒரு தொழிலை நடத்தக்கூடியவங்க ஆந்திரப்ரனர்னா அந்த தொழிலுக்கு கூடவே உதவி செய்யக்கூடிய நண்பர்கள், நண்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோடவே தொழிலில் சந்தைப்படுத்துதலில் ஈடுபடுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கில், ஆர்ட் இல்லையா? இதில் நிறைய பேர் ஈஸியாக தொய்வடைஞ்சு போகிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த தொய்வு வரவே வராது, அந்த ஏமாற்றம் வரவே வராது, ஒரு சோர்வு வரவே வராது. அது என்ன டிப்பு தெரியுங்களா? இதோ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. காதுக்கு இனிமையான பதில்கள் மட்டும்தான் வரணும்னு மார்க்கெட்டிங்கில் நினைக்கவே கூடாது. அதாவது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் காதுக்கு இனிமையான சொற்களும் பாசிட்டிவான பதில்களும் எப்பொழுதுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான பதில்களும் ரிப்ளைஸ் மட்டும் வரும்னு மார்க்கெட்டிங்கில் நினைக்கவே கூடாது. இதுதான் இன்றைய மார்க்கெட்டிங் டிப். அதாவது மார்க்கெட்டிங்கில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரிப்ளைஸ் மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறத விட்டுட்டாலே மார்க்கெட்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாம்.